நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது சேனலுக்கு புதிய நண்பர்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1.31 கோடி மகளிருக்கு, அதாவது 6550 கோடி நிதியை திரட்டி ஒரே நாளில் பயனாளர்களின் வங்கி கணக்கில் வரவு வைத்தது தமிழக வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான மகளிருக்கு உரிமை தொகை மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருது. மாதந்தோறும் 15ஆம் தேதி இந்த நிதி வழங்கப்பட்டு வரும் நிலையில இன்று காலை திடீரென பயனாளர்களின் கணக்கிற்கு மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டிருக்காங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கு தலா ரூபாய் 1000, மே மாதம் சிறப்பு நிதியாக ரூபாய் 2000 என மொத்தம் 5000 வழங்கப்பட்டது தெரிய வந்திருக்கு. எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி திடீரென 5000 ரூபாய் ஏன் வரவு வைக்கப்பட்டது என்பதை விசாரித்த போதுதான் பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கு. தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா, பீகார் சட்டசபை தேர்தலின் போது தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் இருந்தாலும் பெண்கள் தொழில் தொடங்க ஒரு திட்டம் ரூபாய் 10,000 என்பதை தேர்தலுக்கு முந்தைய நாள் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைத்தார்கள். அப்போது தேர்தல் ஆணையம் தலையிட்டு தடை விதிக்கவில்லை. தேர்தல் நடத்தை விதிமீறல் வழக்கையும் பதிவு செய்யவில்லை. மகாராஷ்டிராவிலும் பெண்களுக்கான ஒரு திட்டத்திற்கான நிதியை தேர்தலின் போது கொடுத்தார்கள். ஆனால் அசாம் மாநிலத்தில் 2024ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு 8000 வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதை கண்டித்து அசாம் அரசுக்கு எதிராக பாஜக வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாயா என்பவர் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வழங்கக்கூடாது என உச்ச நீதிமன்றத்தில் வாக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த மனுவில் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள், வாக்குறுதிகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என அவர் தனது வழக்கில் கோரிக்கை விடுத்திருந்திருக்காரு. இந்த வழக்கு விசாரணையில் இருந்து வருகிறது. இதனிடையே மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடந்த போது மகளிர் உரிமை தொகைக்கு தடை விதிக்கப்பட்டது. அதாவது மகாராஷ்டிராவில் பாஜக அரசு நடந்து கொண்டிருந்த போதிலும் தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட தடை உத்தரவை போட்டது. எனவே இந்த வழக்கை சுட்டிக்காட்டிய தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு தடை கோரி வழக்கு தொடர பாஜக திட்டமிட்டிருந்திருக்கு. இந்த நிலையில் தான் பீகார் சட்டசபை தேர்தலில் பெண்களுக்கு 10,000 வரவு வைக்கப்பட்டதை எதிர்த்து பிரசாந்த் கிஷோர் வாக்காளர்களுக்கு ரஞ்சன் கொடுத்து நிதிஷ்குமார் தேர்தலில் வென்றார். இந்த தேர்தலை செல்லாதது என அறிவிக்க வேண்டும் என்றும் வழக்கு தொடர்ந்திருக்காரு. அப்போது அவரது வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தோற்றுவிட்டு தேர்தலை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என கூறி அவரது மனுவை தள்ளுபடியும் செஞ்சிருக்காங்க. எனினும் அரசியல் கட்சிகள் இலவசங்கள் வழங்குவது குறித்தும் தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும். இலவசங்கள் அறிவிப்பது மிகவும் முக்கியமானது, பொது நலன் சார்ந்தது என்பதால் மார்ச் மாதத்தில் 3 நீதிபதிகள் விசாரிப்பார்கள் என நீதிபதி தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில பாஜகவின் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அறிந்து கொண்டு அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்காரு. மார்ச் மாதம் உயர்நீதிமன்றம் ஏதாவது தடை உத்தரவை பிறப்பித்துவிட்டால் அது திமுக அரசுக்கு பின்னடைவாக மாறிவிடும் என்பதை ஸ்டாலின் கருத்தில் கொண்டார். இதையடுத்து எந்த அறிவிப்பையும் கொடுக்காமல் திடீரென இன்று காலை 6:30 மணி முதல் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டது. சுமார் 1.31 கோடி பேருக்கு தலா 5000 வீதம் 6550 கோடி நிதியை திரட்டி வைத்திருந்தது பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. நேரடியாக பணம் செலுத்தப்படுவதால் இந்த 5000 தவணைகளாகவும் வழங்க முடியாது. எனவே ஒரே நாளில் அனைவருக்கும் இந்த பெரிய தொகையை வரவு வைக்க நீதித்துறைக்கு உத்தரவிட்டு இந்த நிதியை எடுத்து வைத்திருந்தது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் முந்திக் கொண்டு கொடுத்து விட்டதாகவே கருதப்படுகிறது. தமிழகத்தில் எத்தனையோ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் சுதந்திர இந்தியாவில் ஒரு நாளில் மக்கள் நலத்திட்டத்திற்காக இவ்வளவு பெரிய தொகை 6560 கோடி செலவிடப்படுவது இதுவே முதல் முறை. தமிழக நிதித்துறை வரலாற்றிலும் இது முதல் முறை. இதற்கு காரணம் நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன், IAS உள்ளிட்ட அதிகாரிகள் தான் காரணம் எனவும் கூறி வராங்க. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் 2-3 மாதங்களில் தேர்தல் வரும் நிலையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது எத்தகைய வகையில பொருந்தும்ன்றது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு நிகழ்வுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும்